கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிஎஸ்ஐ பேராலயத்தின் வாலிப தம்பி தங்கையரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் கூடுகையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். அதோடு கூட இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பேராலய திருச்சபையின் முதன்மை குருவானவர், நம்முடைய திருமண்டலத்தின் குருத்துவ செயலர் அருள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு நான் அதிகமாய் நன்றியை சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கூட நாம் இன்றைய நாள் கூடுகையை துவங்கலாம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுக்கு அன்பான பேராலயத்தின் வாலிப தம்பி தங்கையரை இந்த காணொளி வாயிலாக அடியேன் சந்திக்கவும், ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கூறி அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும்படியாய், ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தும்படியாய், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அவர்களுக்கு உருவாக்கி தரும்படியாய் கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும். அருமை பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த காணொளி வாயிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கையரையும் கர்த்தர் நீர் உம்முடைய பெரிதான கிருபையினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்கும்படியாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். பாடல் பாடி அதன் பின்பாக திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டு அதன் பின்பு ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கையர் எல்லாருமாக இணைந்து கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து இணைந்து பாடுங்கள். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையில் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில்
இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. இதுல ஒரு கவியை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நாம் படித்த இந்த பாடல்ல 3வது கவி அது இப்படியாக வருகிறது. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை நான் கடந்தாலும், எனக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் மிக பெருகினாலும் எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்டான்ஸா இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சரணமாக நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், நம்மை சுற்றி எத்தனையோ விதமான நெருக்கடிகள் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனா என்கின்ற நோயின் தாக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு, வேலை இன்மை என்கின்ற ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள், அது மாத்திரமல்ல கல்லூரிகள் இவையெல்லாம் திறக்கப்படவில்லை, படிப்பை குறித்த ஒரு கேள்விக்குறி, இன்னுமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி, இப்படியாக நிறைய சூழ்நிலைகள், இத்தனையோ விதமான இடர்பாடுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நீங்கள் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை வழி நடத்தினாரோ, எப்படி மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் அவர்களை நின்று பாதுகாத்ததோ, அதே போல கர்த்தர் உங்களை அதிகமாய் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு மேலாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாக இணைந்து இந்த 3வது கவியை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அக்கினி ஊடாய் நடந்த உணர்ந்து பாடுவோம். ஆழியின் தண்ணீரை என்னை கடந்து போனாலும், சோதனை மிக பெருகினாலும், ஆண்டவரே எனக்கு நீர் ஜெயம் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி இந்த கவியை சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் உணர்ந்து பாடுவோம், உற்சாகமா பாடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். அதன் பின்பாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய வாலிபர் கூடுகைக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவழக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலராதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு துண்டை
விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நீங்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதிசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பான் என்றெழுது. வாசிமுடைய கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற அருமையான வாலிப பிள்ளைகள் தம்பி தங்கையரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிப தம்பி தங்கையரே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். முதலாவது, எதை குறித்தும் கலங்காதிருங்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. காரணம், நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சந்ததி, ஆண்டவரை சேவிக்கக்கூடிய சந்ததியா இருக்கிறோம். எனவே கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். குறிப்பாக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்பு, ஒருவேளை உங்களுடைய திருமண காரியம், உங்களுடைய எதிர்கால காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு வேண்டிய அத்துணை கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை தேற்ற விரும்புகிறேன். கர்த்தர், அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகளை மையமாக வைத்து அநேக நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார்: நிர்மூலமானவைகளை கட்டக்கூடியவர், பாலானதை பயிர் நிலமாகக்கூடிய கர்த்தர். நல்லா பாருங்க, நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், பாலானதை பயிர் நிலமாக்கக்கூடிய கர்த்தர். ஸோ இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துல நம்ம ஒதுக்கி அவ்வளவுதான் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த ஒரு வார்த்தையோடு கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மீண்டுமாக வலியுறுத்தி இன்றைய நாள் செய்திக்குள்ளே நாம் செல்லலாம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், உங்களோடு கூட பேசும்படியாய் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், காரியம் என்னவென்றால், தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இந்த அக்டோபர் 4வது வாரம் 25ஆம் தேதியை சீர்திருத்த ஞாயிறாக அனுசரிக்கிறார்கள், ரெஃபர்மேஷன் சண்டேவாக. ஆக்சுவலி ரெஃபர்மேஷன் டே அப்படின்றது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அது கொண்டாடப்படுகிறது. அது ஏன் கொண்டாடப்படுகிறது என்கின்ற ஒரு சுருக்கத்தை, அந்த வரலாற்று சுருக்கத்தை, பேக்ரவுண்டை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். மார்ட்டின் லூத்தர் 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி விட்டன்பர்க் கேசில் சர்ச் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சர்ச், அந்த டோர்ல 95 கருத்துக்களை கொண்ட ஒரு தொகுப்பை அவர் ஆணியிலே அறைந்து அங்க தொங்க விடுகிறார். என்ன அது 95 கருத்துக்களை கொண்ட தொகுப்பு என்றால், அதனுடைய சாரம்சம் என்னவென்றால், ஆண்டவரை வழிபடும் போது, கடவுளை வழிபடும் போது மனிதன் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது, மனிதன் கடவுளுடைய நிலைக்கு அவன் எடுத்து செல்லப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, திருச்சபையிலே கடைபிடிக்கக்கூடிய பாரம்பரியங்கள் எல்லாம் அது மனிதனை மையமாக வைத்த பாரம்பரியங்களாக இருக்கக்கூடாது. அது திருமறையின் அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய பாரம்பரியங்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லணும்னா, ஒருவேளை இந்த பாவ மன்னிப்பு அப்படின்றது கர்த்தர் அருளக்கூடிய மாபெரும் ஈவு. அந்த பாவ மன்னிப்பு அப்படின்றது அக்காலகட்டங்கள்ல, நான் சொல்றது அந்த 16th centuries-ல அது மனிதனிடத்துல வரக்கூடிய காரியமாக பார்க்கப்படும். எப்படின்னா, விற்கக்கூடிய காரியமாக இருந்தது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க செலுத்துங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு பாவத்துக்கும் இவ்வளவு விலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயித்து திருமறையின் காரியங்களை தவறாய் போதித்து வந்த வேளையிலே இந்த மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் திருச்சபையிலே நடைபெறுகிறது, இதிலிருந்து திருச்சபை மீள வேண்டும், இதிலிருந்து திருச்சபை சீர்திருத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்ட கோட்பாடுகள், மனிதனை மையப்படுத்தக்கூடிய இந்த கொள்கைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும்,
மனிதனை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகிறார். அதை வலியுறுத்தி 95 கருத்துக்களை கொண்ட ஒரு தொகுப்பை அவர் அந்த விட்டன்பர்க் கேசல் சர்ச் முன்பாக வைக்கிறார். நான் சொன்ன 2 காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய காரியங்கள், இதே போன்று நிறைய காரியங்களை வைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு மனிதன் வாழ்வடைய வேண்டும் என்றால் 3 காரியங்கள். ஒன்று, இறை வார்த்தை. அதை எப்படி சொல்றாருன்னா சோலா ஸ்கிரிப்சுரா. இரண்டாவது, அவன் இறை அருளினாலே அவன் வாழ்வடைகிறான், சோலா கிரேஷியா. மூன்றாவது, அவன் மெய்யான பக்தியினால், இறை பக்தியினால, இறை விசுவாசத்தினால் தான் ஒரு மனிதன் வாழ்வு பெறுகிறான், அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தப்படுகிறான். அதை சோலா ஃபீடே என்று சொல்லுகிறார். So sola scriptura means by scripture alone. Sola gratia means by grace alone. Sola fide means by faith alone என்று சொல்லி இந்த 3 காரியங்களை மையப்படுத்தி மார்ட்டின் லூத்தர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார். அது அந்த ஜெர்மனி தேசம் முழுவதும் வெடிக்கிறது. அங்கு மாத்திரமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் தீவிரமாய் அது பரம்ப ஆரம்பிக்கிறது. இதுல இவரோடு இணைந்து அநேக நபர்கள் சேர்ந்து இந்த காரியத்தை சீர்திருத்தத்தில் அவர்கள் மார்ட்டின் லூத்தரோடு கூட இணைந்து செயல்பட்டார்கள். அதற்கு முன்பாகவும் நிறைய பேர் இதை முன்னெடுத்தார்கள். வில்லியம் டிண்டேல், மார்ட்டின் லூத்தர் இருவருமாக இணைந்து அவர்கள் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமறை என்பது ஒரு மொழியில், லத்தீன் மொழி என்றால் லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மற்ற மக்கள் படிக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு திருமறை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய வெர்னாக்குரல் லாங்குவேஜ்ல, அதாவது அந்த பகுதியின் மொழிக்கு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஜெர்மனி தேசத்துல ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தார்கள். அதன் பின்பா இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்தாங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது இந்த திருமறை எல்லாருடைய கைகளிலுமே கிடைக்கும்படி செய்தார்கள். அப்போ இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மார்ட்டின் லூத்தர். இந்த காரியத்தை அவர் அக்டோபர் 31 அவர் செய்தார். இதை செய்யும் பொழுது அது திருச்சபையின் சீர்திருத்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோடு இணைந்து ஜான் கால்வின், உல்ரிச் ஸ்விங்லி, தாமஸ் கிரான்மர், ஆட்ரியன் கேடிஸ்ட்ரல், பிலிப் மெலந்தன், இப்படியாக நிறைய சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்கள். எனவேதான் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சீர்திருத்த ஞாயிறை கொண்டாடுகிறோம். காரணம், நாம் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையின் அங்கத்தினர்கள். நம்முடைய திருச்சபை சீர்திருத்தப்பட்ட திருச்சபை, ரிஃபார்ம்டு சர்ச். இந்த வேளையில இவ்வளவு பெரிய அறிமுகத்தை நான் எதுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக இந்த வாலிப கூடுகையில் ஏன் மார்ட்டின் லூத்தரை பற்றி அதிகமான காரியத்தை சொல்கிறேன் என்றால், இவ்வளவு பெரிய புரட்சியை செய்தவர் ஒரு வாலிபன். மார்ட்டின் லூத்தர் இந்த காரியத்தை எப்ப செய்யறாருன்னா, தன்னுடைய 34வது வயதுல செய்யறாரு. ஒரு வாலிப பருவத்துல இந்த காரியத்தை செய்கிறாரு. ஒரு வாலிபன் எடுத்துக்கொண்ட முயற்சி திருச்சபைகள்ல ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியது. சோ இன்றைக்கு வாலிபராகிய நீங்கள், அருமையான தம்பி தங்கை, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருப்பார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருப்பார். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை தெரிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அந்த சித்தத்தை, அந்த நோக்கத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களை அவருடைய கருவிகளாக நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். மார்ட்டின் லூத்தரை போன்று அநேக வாலிபர்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். அப்போ மார்ட்டின் லூத்தர் as a youth, ஒரு யங் மேனா அவர் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி இன்றைக்கு நாம் சந்தோஷமாக ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு திருச்சபையில அமர்ந்து கர்த்தரை உண்மை உள்ள வகையில, வேதத்தின் திருமறையின் ஆதாரத்தோடு, இறை அருளோடு, இறை பக்தியோடு கூட நாம் உண்மையாய் ஆராதிக்க நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிவாய்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நாளில இந்த சீர்திருத்தம் இதை மையமாக வைத்து 2 காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. நிறைய அட்வைஸ் நம்ம கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கேட்காத செய்தி இல்லை. அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்ஐ பேராலயத்தின் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை நான் அதிகமாய் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட லாக்டவுன் சிச்சுவேஷன்ல எல்லா விதமான செய்தி,
ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு, ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு, திருச்சபையாருக்கு அவர்கள் ஊடகத்தின் வாயிலை கொடுக்கும் பொழுது இந்த செய்திகள் எல்லாம் ஆலயத்துக்குள் வராத அநேகரை அது சென்றடைகிறது. அது மாத்திரமல்ல, பங்கேற்க முடியாத பெரியவர்கள், பங்கேற்க முடியாத மற்றவர்களுக்கு போவதனாலே அநேகர் ஆண்டோடைய வார்த்தையை எந்த தடையும் இல்லாமல் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை நீங்கள் மனதிலே அநேகம் கேட்டிருப்பீர்கள். வாலிபர் செய்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இன்றைக்கு நான் செய்தியாக கொடுக்கவில்லை, ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். 2 காரியம். சீர்திருத்தம் என்று சொல்லும்போது என் வாழ்க்கையிலே முதலாவது என்னை நான் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்க வேண்டும் என்பதை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு வாய்ப்பாக, நாளாக இந்த நாளை நீங்கள் பாருங்கள். 2 காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். முதல் காரியம், இந்த சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் முதலாவது, நான் எதை செய்யாமல் விட்டுவிட்டேனோ அதை செய்ய நான் அழைக்கப்படுகிறேன். அதை நான் செய்ய வேணும். எதை நான் செய்யலையோ அதை நான் செய்யணும். 2வது காரியம், எதை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ அதை இனிமேல் செய்யக்கூடாது. 2 காரியங்கள். எதை நான் செய்யாமல் விட்டுவிட்டேனோ அதை இனிமேல் தொடர்வதற்கு, செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன். 2வது, எதை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ அதை செய்யாமல் இருந்து ஆண்டவருடைய பாதைக்கு நேராக செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த 2 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், நான் செய்யாமல் இருக்கக்கூடிய காரியம் என்ன? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 2 நாளாம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில கூட இந்த பகுதியை வைத்து செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த 34ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிப தம்பியை பற்றி ஒரு காரியம், ஒரு ராஜா, யங் கிங், யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசியா ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் 2 நாளாம் புஸ்தகம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 2ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, யோசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலதுபுறமாக இடதுபுறமாக அவன் விலகாமல் நடந்தான். அவனுடைய தகப்பனாகிய தாவீது அவருடைய வழிகளிலே கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தான். ஓகே, வெரி குட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த யோசியா தன்னுடைய வாலிப நாட்கள்ல அவர் பொறுப்பேற்கும் போது, ராஜாவா பொறுப்பேற்கும் போது 8 வயது, அவர் 16 வயசு வரும்போது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இந்த 3ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல, தன் ராஜ்யத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். இதுல என்ன போட்டிருக்குன்னா, எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குதோ அந்த காரியத்தை எல்லாம், விக்கிரக ஆராதனைகள், விக்கிரக தோப்புகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்க தொடங்கினான். அப்படி சுத்திகரித்து கொண்டே வரும்போது எல்லாவற்றையும் அழித்து முடிக்கிறான். அப்போ அவருக்கு திடீர்னு இன்னொரு சிந்தனை, நம்முடைய தேவாலயத்தை நான் சுத்திகரிக்க வேண்டும், தேவாலயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு செய்யும் போதுதான் அங்கே அவருடைய கரங்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மோசேக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்கள், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இந்த ராஜா கண்டெடுக்கிறார். யார் மூலமா கண்டெடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, 2 நாளாம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரியும். ஆசாரியனாகிய இல்கியா இதை எடுத்து ராஜாவுடைய கரத்தில் கொடுத்த பிறகு இந்த ராஜா, இந்த யோசியா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி அவர் செய்த காரியம் என்னவென்றால், இந்த 19, 20, 21 குறிச்சுக்கங்க, வீட்டில் போய் படிங்க. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். எதுக்கு தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை பார்க்கிறாரு. அந்த புஸ்தகம் கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை படிக்கும்போது
அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். இந்த வஸ்திரத்தை கிழிக்கிறது அப்படின்றது எதனுடைய அடையாளம் என்றால் ஒரு துக்கத்தின் அடையாளம். நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு இழைத்து விட்டேன், ஏன் நான் இப்படி செஞ்சேன், இது நான் செய்திருக்க கூடாது என்பதன் கோபத்தின் வெளிப்பாடு. அதனால தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். ஏன் கிழித்துக் கொள்ளுகிறான்னு பார்த்தோம்னா பின்னாடி படிச்சு பார்த்தா தெரியும். அதுல போடப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கற்பனைகளுக்கு என்னுடைய ஜனங்கள் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. நியாயப்பிரமாண புஸ்தகம் இதுவரைக்கும் இல்ல, நாங்க வாழ்ந்து வந்தோம், எங்களுடைய காலகட்டத்தில் நாங்க செய்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன், நாங்க எதையெல்லாம் செய்தோமோ அதை நினைச்சு பார்க்கிறேன். நான் நினைச்சு பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தோடு நாங்கள் செய்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆனா இது அப்படி நாங்க செய்யக்கூடாது என்று போட்டிருக்கு, அப்படி செய்தது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் என்று போட்டிருக்கேன், இதை நான் செய்யாமல் தவிர்த்திருக்க வேண்டுமே, இது நான் செய்யாமல் தவிர்த்திருக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் என்ன செய்தான், தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். அவன் மாத்திரமல்ல, ஆண்டவரே இதை நான் கடைபிடிக்காமல் தவறிவிட்டேன், என்னுடைய ஜனங்களும் இதை கடைபிடிக்காமல் தவறிவிட்டார்கள், இனி நாங்கள் இதை கடைபிடிப்போம் என்று சொல்லி அன்றைய வேளையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கும் அவனுடைய வேண்டுதலை கேட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுத்து அந்த யோசியாவுடைய கரங்களிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வரும் பொழுது இந்த யோசியா என்ன செய்கிறார் என்று சொன்னால் 2 நாளாம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 30ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜாவும் சகல யூத மனிதரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க இந்த யோசியா வாஸ்தான். அப்ப எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் கூடி இருக்கும்போது அவன் பார்த்த, நான் ஐயோ இதை நான் செய்யவில்லையே என்று சொல்லி கண்டுகொண்ட அந்த வார்த்தைகளை எடுத்து அவன் எல்லார் காதுகள் கேட்க வாசிக்கிறான் என்று சொன்னால் அது வாசிப்பதல்ல, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நாம் சில காரியங்களை செய்யவில்லை, அதை நாம் செய்ய வேண்டும். எதை செய்யல? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எதுவுமே செவி கொடுக்கல, இதை செய்யாமல் விட்டுவிட்டோம். நம்ம இப்படி செஞ்சிருக்கணும், ஆனா இதை நம்ம செய்யல, அதை மறுபடியுமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கற்றுக் கொடுக்கிறான். விளைவு என்ன தெரியுமா? இந்த 2 நாளாம் 34 33 வசனத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். கடைசியில அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. சோ இந்த யோசியா ஒரு வாலிபன் தன் கரத்திலே கிடைத்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது இதுவரையிலும் இந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கவில்லை, இதுவரையிலும் நாம் இந்த வார்த்தையின்படி நடக்கவில்லை, ஆனால் இனிமேல் இந்த வார்த்தையின்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கும் பொழுது அவர்கள் செவி சாய்க்கிறார்கள். அவர்களும் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தார்கள். விளைவு என்ன? யாருமே கர்த்தரை விட்டு வழி விலகவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. சோ இதுல நம்ம பிடிச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுவரையிலும் வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அந்த வார்த்தை கிடைத்தது, அந்த வார்த்தைக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தார்கள், சரியா இல்ல, மறுபடியுமாக தாங்கள் செய்த தவறை செய்யாமல் அவர்கள் எதை செய்யாமல் விட்டு விட்டார்களோ மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், நாங்கள் செய்த குற்றங்களை, நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், இதை நாங்கள் பார்க்கும்போது தெரியுது நாங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் இனிமேல் உமக்கு நேராக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஸோ இதான் முதலாவது காரியம். அது வரையில் அவங்க ஒப்பு கொடுக்கல, வார்த்தை அவர்களுக்கு கிடைத்தது, வார்த்தைக்கு நேராய் தங்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள், தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தார்கள், செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உன்னதமான ஒரு ராஜாவாக இந்த யோசியா திகழ்ந்தான். அன்பான வாலிப தம்பி தங்கையரே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதான்.
ஒருவேளை அன்றைக்கு கிடைத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்போது நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் ஆண்டவருடைய வார்த்தை தான் அது. அப்போ இந்த வார்த்தை நம்ம கையில கிடைச்சிருச்சு. கையில கிடைச்ச பிறகும் நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், இன்னும் நான் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னால், அன்பு தம்பி தங்கையரே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். ஸோ இதை முதலாவது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என் கையில வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னா, ஆண்டவர் இதுவரைக்கும் நான் செய்யல, ஆனா இனிமே நான் செய்ய போறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் நான் கடைபிடிக்கல, ஆனா இனிமேல் நான் கடைபிடிக்க போறேன். அப்படி நான் கடைபிடிக்கும் போது இந்த யோசியாவை போல நான் அநேக சந்ததிகளை உமக்குள்ளாக வழி நடத்துவதற்கு ஒருவேளை ஆண்டவரை நீர் என்னை கருவியாக பயன்படுத்தலாமே என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இது முதலாவது நான் சொல்ல விரும்பிய காரியம். இரண்டாவதாக காரியமாக நான் உங்களிடத்தில் சுருக்கமாக சொல்ல விரும்புவது, ஒன்று, முதலாவது பார்த்தோம், நான் செய்யாமல் விட்டுவிட்ட காரியத்தை மீண்டும் இனம் கண்டு கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ எதை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ அதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழிக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுங்க. எதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 ஆகிய வசனங்களிலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். அதுல எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய சில காரியங்கள், இந்த சபைக்கு நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 2:1 முதல் 3 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதையெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க கடவுள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்க, நீங்க இப்படி நடக்கிறீங்க அப்படி நடக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க செய்கிற காரியத்தை அப்படியே போட்டிருப்பாங்க. இந்த சபையில இதெல்லாம் செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு காரியத்திலே நான் குறைவுபடுகிறேன், ஒரு காரியத்திலே உங்களிடத்தில் நான் குறையை பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் நீங்க இதெல்லாம் செய்றீங்க, ஓகே, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எபேசு சபைக்கு சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும். அப்ப கர்த்தர் ஒருவேளை உங்களை பார்த்து, நீ எல்லாமே சரியாதாப்பா இருக்க, நீ நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு இருக்க, ஓகே தான், ஆனா ஆதியிலே நீ என்மேல் வைத்திருந்த அந்த அன்பு உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? அருமையான தம்பி தங்கச்சி, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது என்ன ஆதியிலே இருந்த அன்பு? இன்னைக்கு எல்லாம் வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு, எந்த கட்டுப்பாடும் இல்லை, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நினைச்சா எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஆரம்ப நாட்கள்ல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞாயிறு பள்ளிக்கு போயிருப்பீங்க. அங்க நிறைய பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய வசனங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இந்த உறவு இன்னும் அதிகமா இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணி இருப்பீங்க, நல்ல ஆண்டவருடைய காரியங்களில் பங்கெடுத்திருப்பீங்க, அப்பா அம்மாவோட கூட சேர்ந்து போயிருப்பீங்க, சண்டே கிளாஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா ஈடுபாடோடு இருந்திருப்பீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமா கேட்டிருப்பீங்க, கதை வழியாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க, நல்ல பிள்ளைகளா இருந்திருப்பீங்க சுருக்கமா சொல்ல போனா. ஆனா இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதே போல நான் சிறு வயதுல எப்படி நான் ஆண்டவரோடு இருந்தேனோ அதே போல நான் இப்படி இருக்கேனா இப்போ அப்படின்றத கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்களேன். இதைத்தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உங்ககிட்ட கொஞ்சம் போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. வாலிபர்களை பார்த்து கேட்கிறார், நீ ஆரம்பத்துல வச்சிருந்த அந்த அன்பு, ஆரம்பத்துல நீ பிடித்து கொள்ளும் போது இருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்துல பிடித்து கொள்ளும் போது உனக்கு இருந்த அந்த பக்தி, ஆரம்பத்துல என்னை பிடித்து கொள்ளும் போது நீ காட்டின விசுவாசம் இப்போ ஏன்பா குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு காரியம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறதுனால அந்த காரியத்தை ஒருவேளை விட்டுட்டு
ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரான காரியங்களை, ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை நான் செய்தால் ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்வாரோ, பரவாயில்லப்பா அந்த அன்பை மறுபடியும் நீ என்ன செஞ்ச மேல காண்பிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவார். அப்போ நம்மளை கேள்வி எழுப்பி பார்க்கணும், ஆண்டவரே நான் முதல்ல எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்? இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இதே பகுதியில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் வெறுக்கிற, இது ரொம்ப முக்கியமான காரியம். அநேக வாலிப தம்பி தங்கையர் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுடைய பைபிள்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 15ஆம் வசனம். 6ஆம் வசனம் எப்படி இருக்குன்னா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலும் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் அது உங்களிடத்துல இருக்கு அப்படின்றார். 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க தெரியும். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் அப்படின்ற ஒரு மதஸ்தர் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, நிக்கோலேட்டியன்ஸ். அந்த நிக்கோலேட்டியன்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த காரியம் எது என்கிட்ட இருக்கு, அதை என்ன கர்த்தர் வெறுக்கிறான்னு பார்த்தோம்னா, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சபையை விசாரிப்பதற்கு ஒரு 7 பேரை அப்போஸ்தலர்கள் நியமிக்கிறார்கள். அது நிக்கோலஸ் அப்படின்றவர் ஒருத்தவர், நிக்கோலாய், அவங்கள இருந்து வந்தவங்க தான் இந்த நிக்கோலேட்டியன்ஸ். இவங்க ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நல்லா இருந்தாங்க, ஆனா பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய மனப்போங்கு மாறியது. என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, தங்களுடைய சொந்த மனப்போக்கிலே அவர்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. என்னைய ஆண்டவருடைய வார்த்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆண்டவருடைய கற்பனை கட்டுப்படுத்த முடியாது. நான் என்னுடைய சுயநீதியில நான் எது சரின்படுதோ அதை நான் செய்யலாம், எது தவறுன்படுதோ அதை நான் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கென்று ஒரு சுயநீதியை வகுத்து கொண்டவர்கள் தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து போடப்பட்டிருக்கு, விக்கிரக ஆராதனைக்கு, விக்கிரக காரியங்களுக்கு படைத்ததை புசிக்கலாம், அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, எதுல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க புசித்து குடிக்கலாம் என்கின்ற ஒரு கோட்பாடை அவர்கள் பின்பற்றினார்கள். இந்த நிக்கோலா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, லெட் அஸ் ஈட், நீங்க சாப்பிடலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, நீ செய்யலாம்ப்பா, தப்பு இல்லை, இதை செய்யலாம், அது தப்பு கிடையாது, இதை செய்யலாம், அது பாவம் கிடையாது, இதை செய்யலாம், அது ஆண்டவருக்கு விரோதமானது கிடையாது, இது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வகுத்து கொண்ட பாதை, இதை பின்பற்றுகிறவர்கள் நிக்கோலேட்டியன்ஸ். அப்போ அந்த பாதையை கர்த்தர் என்ன செய்யறாரா, வெறுக்கிறார். அப்போ அருமையான தம்பி தங்கை, இன்றைக்கு நீ உன்னுடைய மனதுல ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். என்னுடைய சுயநீதி, இந்த நிக்கோலாயின் மதஸ்தர்களை போல, இந்த நிக்கோலேட்டியன்ஸை போல நான் நிறைய காரியங்கள்ல இது பாவம்னு தெரிஞ்சும் என்னுடைய சுயநீதியினால ரைட், இதை செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல இதை செய்யறதுனால இது ஒரு பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா? யாரோ என்னென்னமோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது என்ன பெரிய விஷயம் நினைக்கிறோமா? அப்போ அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களும் நிக்கோலா மதஸ்தர்களை போல அவர்களுடைய அந்த காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் உங்களிடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துதான் சொல்றாரு, நீலேருந்து வெளியே வாங்க. சுயநீதி, பாவத்தை குறித்த சுயநீதி, ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் இருக்க வேண்டிய வேளையில அந்த சுதந்திரத்தை மீறி நான் செஞ்சாலுமே தப்பு இல்லைன்னு நினைக்கிற காரியம், எதனாலும் எப்படினாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், இது எல்லாம் வாலிப தம்பி தங்கை நீங்க செய்யறீங்களா? இப்போ இதை செய்யாம விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு நேராக செயல்படுங்கள். இதான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான், எதை நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்யாமல் நீங்க என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க. இந்த 2 காரியத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நான் செய்யாமல் இருந்த காரியத்தை நான் செய்ய முற்படுகிறேன். எப்படி யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, ஐயோ இந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் செய்யவில்லையே என்று சொல்லி பார்த்தாரோ, அதே போல இந்த வேதத்தை புரட்டி பார்த்த ஆண்டவரே இப்படிலாம் இருக்கே, நான் இதெல்லாம் செய்யலையே, நான் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எப்படி
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உங்கள் மீது எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கு, ஆதியில இருந்த அன்பை நீங்க விட்டுட்டீங்க, நிக்கோலாய் மதஸ்தர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு அவங்களுடைய குணாதிசயம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரா? அப்ப நீங்க யோசிங்க, ஆண்டவரே அப்போ இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? ஒரு ஒரு நிக்கோலா அவர்களுடைய சந்ததியை போல நான் என் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறேனா? அந்த சந்ததியை நீர் வெறுக்கிறீரே, அப்போ என்னை நீர் வெறுக்கிறீரா? ஆண்டவரை இன்றைக்கே நான் அந்த காரியத்தை விட்டுறேன், என் சுயநீதியை விட்டுறேன், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுறேன், பாவத்தை குறித்த சுயநீதி, இது தப்பு இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி நானே நிர்ணயிக்கிற காரியத்தை விட்டுறேன், எது வேதத்துல போட்டிருக்கோ அதை நான் அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி செயல்பட முற்படுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். எனவே இந்த 2 காரியங்களை, இந்த சீர்திருத்த ஞாயிறை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். 31ஆம் தேதி சீர்திருத்த தினத்தை நாம் அனுசரிக்க போகிறோம். என்னை நான் சீர்தூக்கி பார்த்து நான் எனக்குள்ளே திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயத்தை இன்றைக்கு நான் 2 காரியத்தை பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த காரியத்திற்கு நேராய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் செய்யாமல் விட்டுவிட்ட காரியத்தை செய்யவும், நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய உமக்கு விரோதமான காரியத்தை, என் சுய முடிவுகளை, என்னுடைய சுய நீதிகளை நான் விட்டுவிட்டு உம்முடைய நீதியை உம்முடைய வார்த்தையின்படி நடப்பிக்க கர்த்தாவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அத்துணை கிருபைகளையும் கொடுப்பார், உங்கள் பயங்களை எடுத்து போடுவார், உங்களுக்கு வேண்டிய நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபமன்னுவோமா? ஜெபம் பண்ணி இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வாலிபர் கூடுகையிலே பேராய வாலிபர் தம்பி தங்கையரை கர்த்தாவே இந்த காணொளி வாயிலாக அடியேன் சந்திக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறேன். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு அன்பான தம்பி தங்கையர் இன்றைய சீர்திருத்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீர் வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, 2 விதமான காரியங்கள் வாலிப தம்பி தங்கையர் மத்தியிலே நிச்சயமாக நடைபெற வேண்டும். ஒன்று, நாங்கள் செய்யாமல் இருக்கிற காரியத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை பார்த்து எதை நீர் செய்ய சொல்லியிருக்கிறீரோ அதை செய்ய வேண்டும். 2வது, நாங்கள் இந்த வேதத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய காரியங்களை நாங்கள் நடப்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த காணொளி வாயிலாக இந்த கூடுகையில் இணைந்த ஒவ்வொரு தம்பி தங்கையரை ஆசீர்வதியும். குறிப்பாக பேராலய திருச்சபையின் முதன்மை குருவானவர் அருள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள், ஷீலா அம்மா அவர்கள், ஆண்டவரே அருமை மகன் பென்னி அவர்கள், அவருடைய குடும்பத்தார், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அங்கு இருக்கக்கூடிய உதவி ஆயர்கள், ஆண்டவரே ஆயர் பயிற்சி மாணவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் கிருபைக்கும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதபடியில் அர்ப்பணிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவரின் நல்வுறவு நம்மோடு இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். God bless you. வாலிப தம்பி தங்கையரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.